தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சீமான் அவர்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்குது. ச்சே! மனுஷன் எத்தன பாட்டு தான்யா பாடியிருக்காரு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே சீமான் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல்கள் எத்தன அப்படிங்கிறத 2 தொகுப்பா பார்த்துட்டோம். நாம இப்ப மறுபடியுமே 3வது ஒரு தொகுப்ப பார்க்க போறோம். இப்போ Instagram, Facebook இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல சீமான் அவர்களுடைய குரல் தான் வந்து ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து பொது நிகழ்ச்சிகள், அப்புறம் அரசியல் மேடைகள்ல பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பேசாம சீமான் அவர்கள் வந்து சிங்கரா போயிடலாம்ப்பா. அவரோட குரல் வந்து எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ சீமான் அவர்கள் பாடின சில பாடல்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க இந்த பதிவுல அவருடைய பாடல்கள பத்தி விரிவா பார்த்துடலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நெறைய பாடல்கள் வந்து அவர் பாடிட்டாரு. சோ அத நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அந்த வகையில சின்ன கவுண்டர் திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாடல தான் சீமான் அவர்கள் பாடியிருக்காரு. சோ 1992ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா, அதுக்கப்புறமா கவுண்டமணி செந்தில் அப்படின்னு எக்கச்சக்க நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி திரைப்படமா இருந்திருந்துச்சு. சோ இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் பாடியிருந்தாரு. என்னன்னா, சுகன்யா அவர்கள் வந்து மொய் விருந்து வைப்பாங்க. அப்ப வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டு காசு கொடுப்பாங்க. இதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாப்பிட்டுட்டு போன இலையை எடுக்கும்போது அந்த இலைக்கு கீழ விஜயகாந்த் அவர்கள் தாலிய வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீல் குட்டான வந்து ஒரு பாடல் வரும். அதாவது சுகன்யா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள ஒரு உசரத்துல தூக்கி வச்சு ஒரு நினைக்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு, அந்த மன்னவன் பேரு இப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்.வி. உதயகுமார் அவர்கள். இந்த பாடல பாடி இசையமைச்சிருந்தது இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த பாடல் வந்து அந்த டைம்ல எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான பாடலா இருந்துச்சு. இந்த சாங் வந்து சீமான் அவர்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்குது. சோ இந்த பாடலை கேட்டுட்டு வந்துறீங்களா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு, அது மன்னவன் பேரு. எஸ், இந்த பாடல் நல்லா இருந்துச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூமணி திரைப்படத்துல வர ஒரு திரைப்பாடலை தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருக்காரு. சோ இந்த பாடலை பாடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இந்த பாடலுக்குமே இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருந்தாரு. இந்த பாடலோட பாடலாசிரியர் மேத்தா அவர்கள். இந்த படத்துல ஹீரோவை வந்து முரளி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் எம்பாட்டு தாலாட்டு தாலாட்டு துள்ளி வரும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமையும். அதுல வந்து இடையில வரக்கூடிய சில லைன்களை தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தாரு. சோ அது ரொம்பவே வைரலா போயிருக்கு. அது என்ன பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகான மாடத்திலே வந்த கிளி 2, அதுல ஆளோலம் பாடி நொந்த கிளி 1 அப்படின்ற லைன் பாடியிருக்காரு. காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி. இந்த சாங்க தான் வந்து இந்த ஒரு லைன் தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தாங்க. சோ இந்த சாங்குமே ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த பாடலை கேட்டுட்டு வரீங்களா? அழகான மாடத்திலே வந்த கிளி 2. சீமான் அவர்களுடைய குரல்ல இந்த பாடலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுல்ல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான விடுதலை திரைப்படத்துல வந்து ஒரு பாடல் தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருக்காரு. இந்த படத்துல வந்து சூரி, அப்புறம் விஜய் சேதுபதி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு பாடல் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான பாடலா இருந்துச்சு. அந்த பாடலை எழுதி இசையமைச்சு பாடியது எல்லாமே வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். சோ இந்த பாடலையுமே இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பாடியிருந்தாரு. அவரோட குரல்ல கேட்கறதுக்கு ஒரு இனிமையான பாடலா இருந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். சோ இந்த திரைப்படம் வெளியான டைம்ல வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவருடைய குரல்ல ஒரு பாடலை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி நெடுக காட்டுமல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடை மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல. இந்த பாடலை தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தாரு. அவரோட குரல்ல கேட்கறதுக்குமே ரொம்பவே இனிமையா தான் இருந்துச்சு. ஏன்னா இசைஞானி இளையராஜா குரல்ல அந்த பாடல் கேட்கிறப்போ ஏதோ மனசுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த வகையில சீமான் அவர்களுடைய குரல்ல இந்த பாடலை கேட்கறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்குது. சோ இந்த பாடலையுமே கேட்டுட்டு வரீங்களா? வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே,
எனக்கா எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. அது காடே மணக்குது வாசத்துல, என்னோடு கலக்குது நேசத்துல, வழி நெடுக காட்டு மல்லி. அடுத்ததா 1985ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் முதல் மரியாதை. இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், வடிவுக்கரசி, ராதா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. சோ இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் சீமான் அவர்கள் பாடியிருக்காரு. சோ இந்த படத்தோட பாடலாசிரியர் வந்து வைரமுத்து. பாடல் வந்து இசையமைச்சிருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். பாடியவர் வந்து 2 பேரு. யாருன்னா மலேசியா வாசுதேவன் அண்ட் எஸ் ஜானகி அவர்கள் 2 பேரும் தான் பாடியிருந்தாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டை விரும்புமா, பாராட்ட மடியில வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா, என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கல. இந்த பாடல் வரிகளை தான் சீமான் அவர்கள் வந்து பாடியிருக்காரு. அவரோட குரல்ல கேட்கறதுக்கு இந்த சாங்குமே நல்ல ஒரு சாங்கா இருக்குது. சோ இந்த சாங்குமே கேட்டுட்டு வரீங்களா? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்ச தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. எஸ், நல்லா இருந்துச்சுல. கண்டிப்பா சீமான் அவர்களுடைய குரல்ல எல்லா பாடல்களுமே கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததா 1996ஆம் ஆண்டு வெளியான பாஞ்சாலங்குறிச்சி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் சீமான் அவர்கள் பாடியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் தான். எஸ், சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பாஞ்சாலங்குறிச்சி. இந்த திரைப்படத்துல வந்து பிரபு, மதுபாலா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் உதட்டோர சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும் என் செவ்வாழ தண்டை இந்த ஒரு சாங்க தான் வந்து அவர் பாடியிருந்தாரு. நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் அப்படின்ற லைன்களை தான் வந்து சீமான் அவர்களுடைய குரலை கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சோ இந்த பாடலோட பாடலாசிரியர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள். பாடகர்கள் வந்து ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் அவர்கள், அதுக்கப்புறமா இசையமைப்பாளர் தேவா அவர்கள். சோ இந்த பாடலுமே அவருடைய குரல்ல கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சோ இந்த சாங்கியும் கேட்டுட்டு வரீங்களா? மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும், நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து ஒளவு பார்க்கும் ஒளவு பார்க்கும். என் சங்கரதமே என் தங்கரதமே நீ தந்த சுரமே, அத கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு, அத கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு, உதட்டோர செவப்ப அந்த நிலவு வந்து உளவு வாக்கும் உளவு வாக்கும். கேட்டீங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் சீமான் அவர்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு இனிமையான ஒரு பாடல தான் இருக்குது. சோ இந்த பாடலுமே நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான சாங் தான். இது வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல் தான். 1976ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான். இந்த படத்தின் மூலமா தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமானாரு. முதல்ல இசையமைச்ச திரைப்படம் தான் இந்த படம் அன்னக்கிளி. இந்த திரைப்படத்துல வந்து சுஜாதா, சிவகுமார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இடம்பெற்ற இந்த பாடலை யார் பாடியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருந்தாங்க. பாடல் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம். இந்த பாடலுக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள். தேவராஜ் மோகன் இயக்கத்துல வெளிவந்த அன்னக்கிளி திரைப்படத்துல வந்த அன்னக்கிளி உன்ன தேடுதே அந்த சாங்க தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தாங்க. அதுவும் இடையில வரக்கூடிய ஒரு லைனை தான் இவர் பாடியிருந்தாரு. அது என்னன்னா, புள்ளி போட்ட ரவிக்கக்காரி, புளியம்பூ சேலக்காரி, நெல்லறுக்க போகையில யார் கண்ணி எந்தன் காலடி இந்த ஒரு லைனை தான் பாடியிருந்தாரு. அன்னக்கிளி உன்ன தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவாரம் பூ மேனி வாடுதே இந்த ஒரு சாங்க தான் வந்து சீமான் அவர்கள் பாடியிருந்தாங்க. அவரோட குரல்ல இந்த சாங்குமே நல்லதா இருக்கு. அந்த சாங்கை கேட்டுட்டு வரீங்களா? புள்ளி போட்ட ரவுக்கக்காரி, புளியம்பு சேலக்காரி, நெல்லறுக்க போகையில யார் கந்தன் காவலாடி, அன்னக்கிளி உன்ன தேடி. எஸ், நல்லா இருந்துச்சுல. எஸ், சீமான் அவருடைய குரல்ல எந்த பாடல் பாடினாலுமே ரொம்பவே நல்லா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து அந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சாங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சாங் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் மூலமா வந்து தங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படையா சொல்லிட்டு போறாங்க.
இந்த சாங் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த சாங் முழுமையா பாடியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னா இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன்முகம் தான், மழை பெஞ்சாதானே மண்வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசம் இந்த லைனை பாடியிருந்தாரு. அதுக்கப்புறமா வட்ட வட்ட பாறையிலே வரகரசி தீட்டையிலே அத்த மகனை சோறு கேட்டு நிக்கலாமோ டக்குமக்கு திக்குத்தாளம் இந்த ஒரு சாங் வந்து பாடியிருந்தாரு. ஸோ சீமான் அவர்களுடைய குரல்ல வந்து என்ன மாயம் இருக்குதோ மந்திரம் இருக்குதோ தெரியல, எல்லாத்தையுமே கட்டி போட்டுறாரு. ஸோ இவர் வந்து நிறைய பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. கண்டிப்பா சீமான் அவர்கள் வந்து பாடினார் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாடல் வந்து ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது இதன் மூலமாவே தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவருடைய பாடல்களை திரும்பி திரும்பி விரும்பி கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில சீமான் அவர்கள் பாடின பாடல்கள்ல உங்களுக்கு புடிச்ச பாடல் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து இந்த பாடல பாடினா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாடல் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.